தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் தனி வார்டுகளில் இருந்த நோயாளிகள் பேரிடர் மீட்புக் குழுவின் படகு மூலம் பாதுகாப்பான வார்டுகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் குணசேகரன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். கனமழை வெள்ளத்தால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுமையாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. மருத்துவமனைக்குள் செல்வதற்காக இருக்கக்கூடிய இந்த வராண்டா முழுவதுமாக ஒரு முழங்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கின்றது. குறிப்பாக பிரதான சாலையில் இருந்து உள்ளே மருத்துவமனைக்கு வரக்கூடிய சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்கும் இந்த தண்ணீரை கடந்துதான் நோயாளிகளும் அவர் உறவினர்களும் இந்த பகுதிக்கு வந்து செல்ல வேண்டும். இதுபோன்ற ஒரு பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது இவர்களை வெளியே அழைத்து வருவதற்கும் உள்ளே கூட்டி செல்வதற்கும் தற்பொழுது படகுகள் மூலமாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் இந்த களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் இதுபோன்று தண்ணீர் தேங்கியிருந்த மருத்துவமனையின் கீழ் பகுதியிலிருந்து பாதுகாப்பான பகுதிக்கும் கூட ஒரு 30-40 நோயாளிகளை இவர்கள் தற்பொழுது இடமாற்றம் பாதுகாப்பாக இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இந்த போன்று மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள், அவர்களுடைய உறவினர்கள், அதே போன்று பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோரையும் இதுபோன்று ரப்பர் படகு மூலமாக இருந்து வெளியே அழைத்து வருவது, உள்ளே அழைத்து செல்வது போன்ற பணிகளிலும் இவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ பேர் இது மாதிரி இன்னைக்கு கூட்டு போயிட்டு வந்திருப்பீங்க? எவ்வளோ நோயாளிகளை இடமாற்றம் பண்ணியிருக்கீங்க? சார் சுமார் ஒரு 75 பேர் இருப்பாங்க சார். சைல்டுல பார்த்தீங்கன்னா ஒரு 45 பேர் கிட்ட மாற்றிருக்கோம் சார். அவங்க தங்கியிருந்த இடத்துல எவ்வளோ தண்ணி இருந்துச்சு? அங்கேருந்து என்ன பிரச்சனையாக அங்கே இருந்தது சார்? மார்னிங்லேருந்துட்டு ஒரு ஃபுட்டு எதுவுமே இல்லாமல், ஒரு தேவையான சிகிச்சை இல்லாமல் உள்ளே அடைஞ்சிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு டாக்டர் நர்ஸும் வந்துட்டு உள்ளே போக முடியாத நிலைமையில் இருந்தாங்க. அவங்களும் ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு அந்த தேவையான சிகிச்சை அளிக்கிறதுக்காக நாங்கள் நர்ஸு டாக்டர் எல்லாருமே அந்த ரப்பர் போட்டு மூலமாக கொண்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துருக்கு. இப்போ வெளியில் கூட்டிகிட்டு வரது இந்த பணியில் எவ்வளோ பேர் ஈடுபட்டிருக்கீங்க? எவ்வளோ போட்டுங்க போட்டுருக்கீங்க சார்? இது வந்துட்டு ஒரு டீமுக்கு 30 பேர் இருக்கும் சார். நாங்கள் 30 பேர் கொண்டு போனால கால் வந்துட்டு 6 மணி வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் தான் இந்த பணியில் வந்து இப்போ ஈடுபட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள், அவர்களுடைய உறவினர்கள் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்காங்க. அம்மா, நீங்கள் எந்த வார்டில் இருந்தீங்க? எவ்வளோ சிரமம்? பேர்கால வார்டில் இருந்தோம் சார். 3வது வார்டில் இருந்தோம். ஆனால் ஒரு வசதியும் கிடையாது. ஒரு தண்ணி வசதியோ ஒரு பாத்ரூம் வசதியோ எதுவுமே கிடையாது. நாங்கள் இந்த மழை பெஞ்சு தண்ணி கட்டிருந்து அந்த தண்ணியில் தான் கடந்தோம் நாங்கள். இவர்களை போலத்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வந்து செல்லக்கூடிய நோயாளிகளும் சரி, அவர்களது உறவினர்களும் கூட ஒரு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது இந்த நோயாளிகளுடைய வசதிக்காகவும் அவர்களுடைய உறவினர்கள் சென்று வருவதற்காகவும் தற்பொழுது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் படகு மூலமாக இந்த சேவையை தற்பொழுது இங்கே மருத்துவமனையில் வழங்கிட்டு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.